என்னாச்சு? ஸ்டக் ஆயிட்டு வந்துரு சங்கிலி கருக்கு. சிம்பிள் போட்டாச்சு. கண்ணாடியை தூக்குவோம். போடலாமா? இன்னும் ஈச்சு, இந்த ஈச்சு துள்ள தாங்கல. போயிட்டு போ. ஆதாகப்பட்டது என்னது என்றால், நானும் யூடியூபுக்குள்ளே வந்துட்டேன். இன்னிலேருந்து நம்மளும் விளாக் பண்ணலாம். காரில் எங்கெல்லாம் ஊர் சுற்றுறோம், காரில் எங்கெல்லாம் போகிறோம் வாரோம், எல்லாத்தையும் பார்ப்போம். சரியா? கியர் வேறு அப்பப்போ குறைச்சி ஏற்ற வேண்டியது. ஸ்கார்பியோ 3/4 டேங்க் கிடக்கு. ரேஞ்சை பாருங்கள், வெறும் 403 கிலோமீட்ரு. எங்கேருந்து தான் டீசல் போடன்னு தெரில. இதுக்கு பெரிய கார் எடுக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த டீசலு மெயின்டெனன்ஸ் வரும்போது தான் சப்பா அப்படி இருக்குது. இந்த பெரிய கார் லேடர் அண்ட் ஃப்ரேமில் வச்சுருக்கு. இதில் பெருசாக எதில் ஜம்முன்னு தெரியும், இந்த ஸ்பீட் பிரேக்கர் தான் தெரியும். இதுக்கு முன்னாடி எர்டிகாவில் இருந்தோம். எர்டிகாவில் இந்த மாதிரி சின்ன ஸ்பீட் பிரேக்கரெல்லாம் போயிடும். இதோட கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதில் என்னாச்சு, மரம் விட்டுறாங்களா, அதில் கிராஸில் தான் ஏற்றிருக்கேன். ஆனால் இந்த காரில் டக்குன்னு ஃபீல் ஆகுனது ஃபஸ்ட்டு இது தான். இந்த ஸ்பீட் பிரேக்கரில் நம்ம ஆடு ஃப்ரீயாக ஏற்றி இறக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். வண்டி கீழே தட்டமோ பிடிக்குமோ அந்த பிரச்சனையே கிடையாது. பெரிய ப்ளஸ் இதில் அதுதான். சரி, நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, நம்ம இந்த ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறோம். அவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான். அவன் நம்ம வண்டியை ரிவ்யூ எடுக்க போகிறான் இன்றைக்கி. நம்ம வண்டி புதுசாக, நம்ம இன்னும் ரிவ்யூ நம்ம அந்த இதில் ஐடியா இல்லை. அவன் ரிவ்யூ எடுக்க போகிறேன்னு சொல்லி கேட்டான். சரின்னு சொல்லிட்டு அங்கே தான் போய்ட்டுருக்கான். அவன் எப்படிலாம் ரிவ்யூ எடுக்கிறான், என்னென்னலாம் கொசர் பண்ணுறான், என்னென்ன ப்ளூபர்ஸ் வருது, எல்லாத்தையும் நம்ம ஜாலியாக இருந்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். சரியா? ஃபுல்லாக பச்சை பச்சை பச்சைன்னு இருக்கும். எல்லாம் தொலி அடித்து வச்சுருக்கு. டேர்னிங்கில் தான்ப்பா எல்லாம் பறக்கிற. ஹார்னே நானும் அடிக்கல, யாரும் அடிக்கல. இந்த போர்டை தூக்கி கீழே வச்சுருவோமா, புது வண்டிக்குள்ளே போர்டு இப்போ கிளியராக இருக்கும். எல்லாம் பச்சை பச்சை பச்சைன்னு இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். சூப்பராக இருக்கா? ஸ்டார்டிங்கில் இன்றைக்கும் ஹார்ன் அடிச்சுக்கோங்க. நான்லாம் இந்த கார் ஃபஸ்ட்டு இப்போ எவ்வளோ கொடுக்கு, 11.8 கொடுக்கு. ஹைவேல ஏறினோடனே இந்த ஒரு 80 லாக் பண்ணி அப்படியே க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணி விட்ருவேன். அப்போ என்ன ஆகிட்டுனா 12 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஆனால் ரேஞ்சு தான் எப்படின்னு தெரில. இப்போ கிட்டத்தட்ட 3/4 டேங்க் கிடக்கு. ஆனால் 400 தான் காமிக்கி. எப்படி கதைன்னு தெரில. டேங்கு சின்ன டேங்க் கிடையாது, பெரிய டேங்க் தான். மைலேஜ் ஒரு சொட்டு கிடைக்க மாட்டேங்குது. ரைட், வண்டி வரல போகலாம். பாருங்க, கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருந்துருக்கேன். 4வது கியரா, 6வது கியரில் 80 வர மாதிரி ஒரு ஸ்பீடை பிடிச்சி அதில் அப்படியே க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணி விட்ருவோன்னா அது பாட்டுக்கு மைலேஜ் வரும். 6வது கியர் ஆர்பிஎம் பாருங்கள், 1500 கிட்ட தாண்டுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளாக அனுப்பி விட்டால் போதும். அப்படி க்ரூஸ் கண்ட்ரோல் போய்கிட்டே இருக்கும். காலம் வைக்கல, ஒன்றும் வைக்கல.
க்ரூஸ் கண்ட்ரோல் சிம்பிள் வந்துட்டா போய்கிட்டே இருக்கும் எனக்கு. அவ்வளோதான், இப்படியே வச்சு தான் மைலேஜ் ஏற்றுறது. என்னென்னு ஏற்றினாலும் ஊருக்குள்ள அந்த ஓட்டும் போது மைலேஜ் எங்கே மாதிரி போகுதுன்னே தெரில. டயரோட டயராக தேஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். இப்போ லைட்டாக பிரேக் ப்ரெஸ் பண்ணோன்னா இதில் இந்த அக்கா பிரேக் ப்ரெஸ்ட்டாங்களே, கீரை உரைக்கணுமே. ஐயோ ஆஃப் ஆகிட்டு சோழி முடிச்சு. தேர்ட் கியரில் போட்டு ஃபிஃப்த்து கியரில் போட்டு. நம்ம ஊரில் ஹைவேலையும் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணால் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. திடீர்னு யாராவது குறுக்க வந்துடுதா, இல்லைன்னா என்ன இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குன்னா லாரி குறுக்க வருதா, இந்த மாதிரி குறுக்க ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிடுது. க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணி ஓட்ட முடியல. அப்பப்போ கியரை குறைச்சி ஏற்ற வேண்டியது இருக்குது. டிம்பக்காரனால இதில் போக முடியாதுன்னு தெரியும், இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக போகிறாரு பாருங்களேன். போயிட்டாரு, பரவாயில்லையே, வாழ்த்துக்கள். நம்மளும் அணைச்சி விட்றக்கூடாது. இவர் கேப்பில் அடிப்புமா, வேண்டாம். இண்டிகேட்டர் போட்டார். இப்போ உள்ள டீசல் கார்லாம் முன்னாடி உள்ள டீசல் கார் மாதிரி கிடையாது. முன்னாடி உள்ள டீசல் கார்லாம் எந்த கியர்லையும் அது பாட்டுக்கு டார்க்கு இழுக்கும், நம்ம எப்போவும் கியர் இது பண்ணிட்டாங்க. இந்த இப்போ உள்ள டீசல் கார்லாம் பெட்ரோல் கார் மாதிரி இருக்குது. இன்ஜினும் ஸ்மூத்தாக இருக்குது. இவ்வளோ பெரிய காருக்கு இந்த ஸ்டீரிங் வந்து ஏதோ சின்ன கார் ஓட்டுற மாதிரி ஃபீல் கொடுக்குது. பார்த்தாலே தெரிகிறது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பனைமரம் இருக்குன்ட்டு. இந்த வியூ ஜம்முன்னு இருக்கா. கைதான் வலிக்கு இப்படியே வச்சுட்டு இருக்கிறதுக்கு. நேராக போனால் திருநெல்வேலி, லெஃப்டில் போனால் நாகர்கோயில். நம்ம வேலை என்னது, க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணி விடணும், அவ்வளோதான். ஆன் பண்ணி விட்டாச்சு. நம்மளே மைலேஜுக்காண்டி உருட்டுறோம். 400 ஆகிட்டு. நம்ம பின்னாடி வர ரேஞ்ச் ரோவர் அதுக்கு மேலே மைலேஜுக்கு உருட்டிட்டு வருது. க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுல இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இதில் மைலேஜ் டக்குன்னு ஏற்றிடலாம். 400 வந்துட்டா ரேஞ்சு. இந்த பாலத்தில் ஏறி இறங்கும்போது இப்போ ஒரு மீம்ஸ் தான் எப்போவும் ஞாபகத்துக்கிறது. வேலை கடைசி பாயிண்ட் நடக்கு. 2000 years later. இதில் இறக்குனா இப்போ வண்டி சுற்றி கிடக்கும். எதுல இதுல இறக்கி அந்த சைடுல இந்த சைடுல ஏத்திரும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்படி போமா, தலைக்கு மேலே தூக்கிட்டு போமா. கொண்டு போக முடியாது, ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை தான் பண்ண முடியும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண, எந்த வருஷத்துக்கு காமெடி இதெல்லாம்? ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு காமெடி? வெளியே போடா. எப்படி இறங்குமா? இல்லை அதில் சுத்திரும் வீல் சுத்திரும். பயமாக தான் இருக்கு. இல்லை வேண்டாலே அப்சர். ஏலே அப்சர்ல, ஏய் அந்த ஏத்தத்தில் ஏறிக்கிடாது, அதில் யாரும் சுத்திரும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அதில் ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்குல்ல, அதில் ஆரம்பிச்சுல ஃப்ரண்டில் ஸ்லோ ஆகிட்டுனா பேக்கில் இது சுற்றிடும். அதில் வேற வண்டி தான் கூடணும். இறக்கிட்டு அந்த பக்கத்தில் போறலாம், வண்டியில் ஏறு போயிட்டு டக்குனு லெஃப்ட்ல ஏத்தி. இல்லை வேண்டாம், நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நம்ம 4 வீல் டிரைவ் கூட கிடையாதுல்ல, சாதா வண்டியில் 4 வீல் டிரைவ் கூட கிடையாதுல்ல. பரவாயில்ல, 2 வீல் டிரைவ் எல்லாம் பண்ணலாம்ல. ஒன்றும் பண்ண வேண்டாம்ல. ஏன் பயப்படுதா? புது வண்டி ஒன்றும் சேரல. புது வண்டி அதனால தான் பயமாக இருக்கு. சுற்றி ரோட அதில் 4 வீல் டிரைவ்னோட ஃப்ரண்ட் வீல் இழுக்கலாம்னு சொல்லலாம். இதில் ஃப்ரண்ட் வீல் இழுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. சரி இதில் இது இந்த வண்டியோட இன்னொரு வண்டி இருக்குது பார்த்துக்கோ, மைக்ராவா அதை விட்டால் மிதக்கும் பார்த்துக்கோ. இல்லை ஹலோ, சிரிக்காதுல இந்த தண்ணிக்குள்ளே தான் இறக்கும். என்ன அதுன்னு மூளை எல்லாரோட உனக்கு கொஞ்சம் 1 கிலோ ஜாஸ்தி உண்டுல.
2 கிலோ ஜாஸ்தி இல்லை எனக்கு. 2 கிலோ ஜாஸ்தி உண்டா? இப்போ என்ன இதில் என்ன கேட்டா இதுக்கு நீ என்ன வீடியோ எடுக்க போறீங்க? ஆமா பத்தியா லாக் எடுக்க. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. ஏன் பாஸ் டல்லா இருக்கீங்க? ஐயோ வண்டி இன்ஜின் பவர்லாம் பார்க்கணுமே. ஜெமினிக்கா எனக்கு ஒரு டவுட்டு. அதாவது என்னன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோ 2025 மாடலுக்கு இவன்கிட்ட இருந்தா விட்ட மாட்டேன். எனக்கு 2025 ஸ்கார்பியோ என்ன பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும். அதோட இன்ஜின், அதோட டார்க், அதோட பெர்ஃபார்மன்ஸ், அதோட என்ன சொல்கிறது. சரி, 2025 மஹிந்திரா ஸ்கார்பியோ என் ஸ்பெக்ஸ் பத்தி கேட்டிருக்கீங்க. டீசல் இன்ஜின் பத்தி சொல்றேன். இதுல 2198 சிசி 4 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இது அதிகபட்சமா 172.45 பிஹெச்பி பவரையும் 400 Nm எப்படி C2 C4 C6 C8 இது என்ன ரெண்டுல? C8 Z8S. நீ சொல்லு பக்கி. நீ சொல்லு. ஜெமினி சொல்லு. ஜெமினி சோலி முடிச்சு. நம்ம முன்னாடி நிற்கிற பார்த்தீங்கன்னா நியூ மஹிந்திரா ஸ்கார்பியோ என். ஒன்றும் எடுக்கல, ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. நான் பண்ணிட்டோம்ல. நம்ம முன்னாடி நிற்கிறது பார்த்தீங்கன்னா நியூ மஹிந்திரா ஸ்கார்பியோ என். இது வந்து ஒரு 2025 என்ன வேரியன்ட்ல இது? மறந்துட்டியா? Z8S Z8S செலக்ட் வேரியன்ட். Z8 செலக்ட் மேனுவல் டீசல் செலைன் மேனுவலா? யாம்ல சோதிக்க செலக்டா செலைனா? செலக்ட்ல செலக்ட் Z8 செலக்ட் Z8S மட்டும் சொல்லு போதும். Z8S மேனுவல் டீசல். நம்ம முன்னாடி நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ 2025 மஹிந்திரா ஸ்கார்பியோ என் Z8S மேனுவல் வேரியன்ட். இது இந்த வண்டி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. ஆனால் வந்து இதோட மைலேஜ் வந்து 15 கோட் பண்ணியிருக்கிறாங்க எல்லா இடத்துலையும். ஆனால் 12க்கு மேலே வண்டி கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போனால் தான் தெரியும் இனி கிடைக்குதா இல்லையாண்டு. இதுவரை கிடைக்கல. கண்டிப்பா சொல்றேன். இது ஜெமினி இதுக்குள்ள குறுக்க வருது. 6 வேரியன்ட்ஸ் Z2 Z4 Z6 கேட்கவே இல்லை. ஜெமினி வேனுக்கு நான் பிரச்சனை பண்ணுதில்ல. இந்த கலர் இந்த தார் ரோட்டில் கொஞ்சம் அழகாக தெரியுது பற்றியா க்ரீனு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இந்த வண்டியோட ஆண்ட்ராய்ட் ப்ரோ ஆண்ட்ராய்ட் ப்ரோஸ்ன்னு வருது. ஆண்ட்ராய்ட் ப்ரோஸ், ஆப்பிள் ப்ரோஸ், iOS, ஜாவா ஏதாவது உண்டா? ஜாவா பைத்தானா? பைத்தானா? என்ன பண்ண? எந்த வருஷத்துக்கு கம்பெனி இதெல்லாம்? ஜாலியா பேசிக்கிட்டே வந்தீங்க. எந்த வருஷத்துக்கு கம்பெனி? இந்த வண்டியோட ஆன்-ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22.5 lakhs வருது. ப்ளஸ் அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வந்துட்டு ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். 50,000 ஆட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆஹா, 35,000 வந்து நம்ம ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்கிறாங்களா, அது கூட சேர்த்துடுவாங்க. அந்த 35,000ல் நீங்கள் அக்சசரிஸ் போடனா போட்டலாம், அதை குறைக்கனா குறைச்சிடலாம். இந்த டயரில் இந்த கல் இருக்கிறதுல வெறுப்பு. டயர் சைஸ் என்னது? டயர் சைஸ் இதில் பார்த்தா தெரியுமே. 245 65 17. இந்த லாரிக்காரனும் கல் எடுக்கிற மாதிரி இருந்து எடுக்க வேண்டியது இருக்குது. இது ஸ்பீடாக போம்ஸில் அடிக்கலை. சில கல் லூஸாக வந்துருமா டம்னு உள்ள அடிக்கி. அதான் சவுண்டே இருக்கும். சவுண்ட் கேட்குது. இந்த சீட்டு லூஸாக அடக்கு. சீட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன் பைக்கியா? இதான் ரப்பர் தான் வச்சுட்டியா? அவன் பையன் வித்த காட்டியிருக்கான், என்னன்னு தெரியல. ஏல சவுண்டு கட்டு. இது லூஸாக அடந்து. இதை தூக்கிக்குள்ளே வச்சு விட்டேன். ஷோரூம்ல இருந்து வண்டி கொடுத்துருக்கானுங்க. எப்படி கொடுத்துருக்கானுங்க? ஷோரூம்லேருந்து கொடுத்துருக்கானுங்க. மஹிந்திராவில் மேனுஃபேக்சரிங் இதில். இது வீடியோ இதுக்கு 2 எண்ணெய் வச்சு விட்டியா? 2 எண்ணெய் அதில் வந்துட்ட தூக்கிட்டான். அது போக இந்த டப்பா வச்சுருக்கோம்ல பேலன்ஸுக்கு, அதான் அந்த சவுண்ட் ஒழுங்காக வராமல் இருக்கு. டைட்டாக பிடிக்க அந்த டப்பா ரொம்ப வரல, இருந்தாலும் அப்பப்போ வருது. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இதில் ஜாக்கி வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் கொடுத்துருக்கானுங்களே. என்ன இருக்குல்ல ஹைட்ராலிக்கு. ஓ, இங்கேருந்து பட்டன் முக்கினா வண்டி தானே மேலே போமா?
இல்லை ஃபோனில் கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஹைட்ராலிக்னா. என்னதில் கேட்குறேன்? அட்ரின் நெக்ஸா அட்ரினாக்ஸ் அட்ரினாக்ஸ் கொடுத்துருக்காங்க வண்டியில். இது வந்து வண்டியில் உள்ள சீவேஸ் அடித்தா தண்ணியில் போவோம். வாண்டட் ஏதாவது லீவ் மீ எல்லாம் நடிச்சா தனியாக போயிடும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். வேறு ஏதாவது சீட் கோட் இருக்கு? உருப்படியான சொல்லோட தானே ஒரு சொல்லு நீ சொல்லு. டயர் கொடுக்கணும். அதை சொல்லிட்டோல. இது அட்ரினாக்ஸா? ஆ, வண்டியில் அட்ரினாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்ரினாக்ஸ்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இந்த காரை வந்து உங்கள் ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டார்ட் பண்ண முடியாது, வண்டி ஓட்ட முடியாது. அடுத்தடுத்து உங்களுக்கு ஹசார்ட் லேம்ப்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து சன்ரூஃப் வந்துட்டு உங்களுக்கு மொபைல்லேருந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் சைடில் உள்ள வந்து உங்கள் கீ வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ரெண்டுமே பண்ணிக்கலாம். என்ன சொல்லுன்னு தெரியாமல் சொன்னதே சொல்லிட்டு இருக்கா. திரும்ப ஆன் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம், திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஸ்டாப் பண்ணிடலாம். இதை சொல்லல. எங்கே இதில் ஆட் ப்ளூ இருக்குல்ல? ஆட் ப்ளூனா என்னது? ஓ அந்த இதுவா? ஆ, இது பேர் என்னது? ஆட் ப்ளூ. ஆட் ப்ளூனா? ஆட் ப்ளூனா கிட்டத்தட்ட பியூரிஃபைடு யூரியா வாட்டர் தான் இது. பியூரிஃபைடு யூரியா வாட்டரா? ஆமாம். ஏம்ல திருட்டு மொழி முழிக்கிற ஒரு மாதிரி. வேறு இந்த மட்ஃப்ளாப் இது கம்பல்சரி. பார்க்கறதுக்கு யூஸ் இல்லாமல் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குல்ல, இது வந்து ரொம்ப யூஸாக இருக்குல்ல. இல்லாட்டி இதில் இருக்க தொழில் அவ்வளோ இதில் தான் அடிக்கும் பார்த்துக்கோ. இது இருக்கிறது. ஆமாம், இந்த மட்ஃப்ளாப் இருக்கிறதுனால ரொம்ப பெரிய இதாக இருக்குது. இதில் எல்லா தொழிலும் இதில் அடிச்சிட்டு இருந்துருதா. இந்த சைடு இதில் பட்டுறது, இந்த சைடு இங்கே பெருசாக தெரிக்காது. இல்லைன்னா இது ஃபுல்லாக இங்கே வர இப்படி தெரிக்கும், பாடியில் படும். பம்பர்ஸும் சூப்பராக விட்டுருக்காங்க. ஆமாம், பம்பர் ஆக்சரிஸில் வந்தது தான். பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் தான். அது பிளாஸ்டிக்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இல்லை உள்ள என்ன பேர்? உள்ள மெட்டல் ஃப்ரேமு இல்லை, இது ஆங்கிள் தாம்ல மெட்டலு. இது பிளாஸ்டிக்கில் கொட்டேஷனில் பிளாஸ்டிக் தாம்ல போட்டானுங்க. இல்லை சொல்கிறா? ஆமாம், நான் இருக்கா. பின்னாடியும் ஒரு கேமரா வந்து ரியர் டேஷ் கேமரா. வேறு சுற்றி க்ரோம் போட்டிருக்கு, டயரில் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸு. இது க்ரோம் எக்ஸ்ட்ரா, இதுவும் எக்ஸ்ட்ரா, இதுவும் எக்ஸ்ட்ரா. ஆமாம், இதுவும் எக்ஸ்ட்ரா க்ரோமு. வேறு இதுவும் க்ரோமு. இதே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். இதெல்லாம் க்ரோமில் வருது. வேறு இது தனியாக ஒரு அக்சரிஸ். வேறு என்ன போட்டுன்னு எனக்கு என்ன இல்லை. இது ஒரு சரியான மேட்ருங்க. எப்படி ஃபோனில் ஸ்மெல்லு போகுமோ உங்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு? நான் ஸ்மெல் பண்ணி பாருங்கண்ணா. கிளை வேறு இது ஸ்டோன் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன இருக்குல்ல, சரியான ஸ்மெல் சூப்பராக இருக்குது. கீழே இருக்குல்ல அந்த ஃபுட் ஸ்டெப்பும் இதில் உள்ள ஆக்சரிஸ் தான். பெடல். இந்த பெடலும் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸா? ஆமாம். அவ்வளோதான் guys, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அவனும் வீடியோ எடுத்து முடிச்சிட்டான். அவன் வீடியோ வேணுன்னா சேனலில் போய் பாருங்கள். அவன் சேனல் முடிஞ்சால் லிங்க் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். இதே மாதிரி வீடியோ இனி ரெகுலராக நம்ம சேனலில் போட ட்ரை பண்ணுறேன். ரெகுலராக வர மாதிரி தெரியல, ஆனால் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். சரி, பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.